தளபதி 69 அந்த படத்தோட போஸ்டர் இப்போ வெளியாயிருச்சு. அந்த போஸ்டர்ல பல விஷயத்தை பத்தி பல விதமா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்டரை பத்தி என்னோட ஒப்பீனியன், இந்த போஸ்டர்ல நான் என்னத்தை பார்த்தேன், இந்த போஸ்டர்ல இருந்து நான் என்னத்தை உங்களுக்கு சொல்ல போறேன்றதை இந்த வீடியோ முழுக்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். தளபதி 69 அந்த போஸ்டர்ல வந்து எந்தவித போட்டோவும் இல்லை, யாரோட போட்டோவும் இல்லை, ஒரு தீபத்தை கையில ஏந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இந்த சைடு பாத்தீங்கன்னா யார் ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி நேம், அதுக்கப்புறம் கீழே வந்து மியூசிக் யாரு அனிருத்துன்னு போட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் பேர், இந்த மாதிரி போட்டு சின்ன சின்ன எழுத்து இருந்துச்சு. அதுல ஒரு டைலாக் ஒண்ணு இருந்துச்சு. அந்த டைலாக் ஒண்ணு இங்க எழுதி இருந்துச்சு, டாப் கார்னர்ல எழுதி இருந்துச்சு. இந்த கார்னர்ல வந்து சில டீடைல்ஸ் யார் யாரு காஸ்டிங் பண்ண போறான்ற மாதிரி, அந்த மியூசிக் யாரு, டைரக்ஷன் யாரு, ப்ரொடக்ஷன் யாருன்ற மாதிரிலாம் எழுதி இருந்துச்சு. இந்த டைலாக்ன்றது மிக முக்கியமான டைலாக்கா பார்க்கப்படுகிறது. ஜனநாயகத்தை தீபம் ஏற்றுபவர் விரைவில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட அந்த டைலாக், அதோட இங்கிலீஷோட டைலாக நான் தமிழ்ல சொல்றேன். ஜனநாயகத்துக்கு தீபம் ஏற்ற போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஜனநாயகம், அதாவது ஜனநாயகம்னா இந்திய நாடு, ஜனநாயக நாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நாட்டோட அரசியலை பத்தி தான் பேச போறாங்க. இதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீபத்தை பார்த்துட்டு, அதாவது தேமுதிகவோட கொடியிலேயே தீபம் இருக்கு, அதை வந்து இன்கிரேட் பண்றாரு, அதை போல வரப்போ வைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து மிகப்பெரிய செய்தி நிறுவனமும் இதை சொல்லுச்சு. அதாவது கோட் படத்துல விஜயகாந்தோட மாஸ்க் வந்து விஜயகாந்த் ஃபேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு விஜய் வருகிறார். அதே போல வந்து தேமுதிக கொடியில உள்ள தீபத்தை போல இந்த படத்தோட தீபத்து கொடியில போஸ்டர்ல தீபம் போட்டிருக்காங்க. அதனால விஜயகாந்தோட நோக்கி விஜயகாந்த் பின்பற்றியே இந்த படத்துல வரப்போகிறார், விஜயகாந்த் பின்பற்றிய அரசியலுக்கும் வருகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுல எனக்கு ஒரு ஆட்சேபனை இருக்கு. பிரபல செய்தி நிறுவனம் இந்த தகவலை சொல்லும் போது எனக்கு இதுல ஒண்ணு இருக்கு. இதை பத்தி வினோத் அவர்கள் இந்த படத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, இது பக்கா கமர்ஷியல் படமா இருக்க போது, அனைத்து தரப்பு ரசிகர்களும் கொண்டாடக்கூடிய படமா இருக்க போது, எல்லா கட்சிக்காரங்களும் கொண்டாடக்கூடிய படமா இருக்க போது, பார்க்கக்கூடிய படமா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தளபதி 69 கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம். இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே கொண்டாடி ஆக வேண்டிய படம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவரோட கடைசி படம், இனிமேல் அவர் நடிக்க போறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரோட கடைசி படத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். அதுதான் நம்ம அவருக்கு செலுத்தக்கூடிய மரியாதையே இருக்கும். இப்படிப்பட்ட நம்ம இந்த படத்தை கொண்டாடணும். ஆனா இதுல வந்து பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் அவர்களை பின்பற்றி விஜய் அவர்கள் வருகிறார்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவருடைய அரசியல் பாணி வேற, இவருடைய அரசியல் பாணி வேற, அவரோட நடிப்பு வேற, இவரோட நடிப்பு வேற. அவரை பின்பற்றி இவர் வரல. இந்த மாதிரி செய்தி சித்தரிப்பதே மிகப்பெரிய தவறு. ஆனா இப்ப அந்த போஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்தை வந்து ஒளி ஏற்ற வருகிறார். இருண்டு கிடக்கிற ஜனநாயகமா அவங்க பாக்குறாங்க. அதுல வந்து ஒளியேற்றத்துக்கு ஒரு ஆள் வேணும், அந்த ஒரு ஆள் தளபதியா இருக்க போகிறார் மாதிரி இந்த படத்துல சொல்ல வராங்க. அது வந்து விரைவில் வரப்போறாரு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வந்து அக்டோபர் 25 ரிலீஸ் ஆகும் போது, தளபதி விஜய் அவர்கள் நடித்ததுல வந்து அரசியல் சம்பந்தமான படத்துல வந்து ரொம்ப எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் வந்து பாராட்டின படம் என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தி. அதை வந்து அந்த கத்தியில வந்து சில அரசியல் டைலாக் பேசியிருப்பாங்க. ஆனா அந்த அரசியல் டைலாக் பேசினாலும் அந்த படத்தை வந்து அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடினாங்க. யாருமே அந்த படத்தை வெறுக்கல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு விஜய் அவர்கள் நடிச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா நான் கத்தியை பார்க்கறேன். இன்னும் வரைக்கும் கத்தி மூவி எப்போ போட்டாலும் நான் பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அரசியலை வந்து இந்த படத்துல பேசுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேரடி அரசியலை பேசுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா டைரக்டர் சொன்ன விஷயம், டைரக்டர் பல நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்த விஷயம் பத்தி இது ஒரு பக்கா கமர்ஷியல் படமா இருக்க போது, அது மட்டும் இல்லாம எல்லா கட்சிக்காரங்களும் பார்க்கக்கூடிய படமா இருக்க போதுன்றதுனால சொல்லியிருக்காரு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்கன்றது ஒரு கேள்விதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வராரு. அப்ப எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் கொண்டாடாங்கன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் வந்து அப்ப அரசியலுக்கு வரல, இப்போ அரசியலுக்கு வராது. அதனால அவரை வந்து அரசியல்ல ஒரு போட்டியாளரை பாக்குறவங்க இந்த படத்தை பார்ப்பாங்களா, இந்த படத்தை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கத்தியை போல இந்த படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் அதே ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஏன்னா கத்தி வந்து விவசாயிகளுக்கு நெருக்கமா இருந்துச்சு, கிராமத்துல உள்ள மக்களுக்கு நெருக்கமா இருந்துச்சு. மக்களோட மக்களா வந்து அந்த படத்துல வந்து விஜய் வந்து கதை அம்சம் வந்து பணியாற்றி இருப்பாரு. அது வந்து மக்களோட கருத்தை வந்து பேசுற பிரதிபலிக்கிற படமா இருந்துச்சு. அடிப்படை விவசாய மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிற படமா இருந்துச்சு. தண்ணி தேவையை பத்தி பிரதிபலிக்கிற படமா இருந்துச்சு. அந்த கோலா கம்பெனியை பத்தி பேசுற பிரச்சனையா இருந்துச்சு. அவங்க தண்ணி அதிகம் முறிஞ்சிற பிரச்சனை பத்தி பேசுற படமா இருந்துச்சு. அதனால மக்களுடைய பிரச்சனை பேசிய படமா இருந்ததுனால கத்தி வெற்றி பெற்றுச்சு. கத்தி அபார வெற்றி பெற்றுச்சு. இன்ன வரைக்கும் கத்தி வந்து விஜயோட பிளாக் பஸ்டர்ல ஒண்ணா இருக்கு. அதே போல இந்த படத்தை இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து மக்களுக்கு நெருக்கமான அரசியலை பேசுச்சுன்னா இந்த படம் வந்து விஜய் கேரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இருக்கிறதுக்கு எனக்கு இருக்குன்றது நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.